வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம பீட் நீடில் வந்து எப்படி கடையில் நம்ம பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து ஒரு 3 நீடில் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து நான் ஆரம்பத்தில் நான் வாங்கினது. ஸோ இதுலேயும் நான் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ என்னால் யூஸ் பண்ண முடியறதில்ல. இதை வந்து நான் இப்போ எப்படி நான் பார்த்து வாங்குகிறேன் அப்படிங்கிறத உங்கள் டிப்ஸ் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ இது வந்து என்ன மிஸ்டேக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது வந்து இந்த நீடில் தான் நான் வாங்கினேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும், இந்த மாதிரி வளையாது. ஹூக்கும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது வந்து நம்ம அப்போ வந்து நான் வந்து A-ஸ்டார் தான் வந்து நான் பீட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இதுதான் A-ஸ்டார் பீடு. இதை வந்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து ஃபுல்லாக போகாது. ஒரு 5 பீட் 6 பீட் அளவுக்கு மட்டும்தான் உள்ளே போகும். ஸோ அதை வச்சு தான் நான் அப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பிகினராக இருக்கும்போது வந்து அது எனக்கு ஒரு 5-6 பீட் மட்டும் எடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபுல் லென்த்துக்கும் நம்ம பீட் வந்து லோட் பண்ணால் நமக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அப்படிங்கிறதுனால நான் அடுத்தடுத்து பீட் வந்து நான் வந்து நீடில் வந்து நான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி தின்னாக இருக்கிற மாதிரி நான் வாங்கினேன். ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்தால் ஃபுல்லாக இது வரைக்கும் இறங்குது. இது வந்து A-ஸ்டார் அப்படிங்கிறனால எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த நீடில் ஃபுல்லாகவுமே எனக்கு லோட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நான் ப்ரிஸோ பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரில் இருக்கிறது வந்து ப்ரிஸோ பிராண்டு. ஸோ இதில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். இதில் வந்து எனக்கு பீடு வந்து இதில் ஏறவே இல்லை. ஸோ இந்த ஹூக் பார்ட் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் வந்து இந்த பீடு வந்து ஏறவே இல்லை எனக்கு. ஸோ ஏதோ 1-2 ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு இதில் ஏறிச்சு. ஸோ அதனால் இதை என்னால் ஒர்க் பண்ணவே முடியலை. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த நீடில் எனக்கு யூஸ் ஆகிறதில்ல. சப்போஸ் இந்த மாதிரி A-ஸ்டார் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இந்த நீடிலேயே வந்து நம்ம எப்பயும் போல் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஒர்க்கு நல்லா இருக்கணும், காஸ்ட்லியாகவும் இருக்கணும். ஸோ பீடு வந்து சீக்கிரம் கருத்து போயிடக்கூடாது, ஒரே மாதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான பீடு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த நீடில் வந்து யூஸ் ஆகாது. எனக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக வேணும், ஆனாலும் டிசைன் ஓரளவுக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த பீடு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட்டும் கம்மியாகும், அவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் கிராண்டாகவும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்காக நான் 2 பீடுமே நான் வச்சுருக்கேன், 2மே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த நீடில் வந்து எனக்கு ப்ரிஸோவோட செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்காக நான் மறுபடியும் ஒரு நீடில் வாங்கினேன். ஸோ இந்த நீடில் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக தான் இருக்கும், நல்லா வளையிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ரிஸோ பிராண்டு இது ரொம்ப பொடியாக இருக்கும். இது வந்து எனக்கு ஏறும். 1-2 பீடு போட்டாவே பார்த்திங்களா தெரியும், இங்கே வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வரும். இது ஃபுல்லாகவே ஏறுது. ஆனால் என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா இந்த ஹூக்கில் வந்து எனக்கு த்ரெட்டு வந்து மாட்ட மாட்டேங்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ பாருங்கள், இது ரொம்பவுமே குட்டியாக இருக்குது ஹூக். இப்போ நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது வந்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹூக் பார்ட் வந்து நல்லா பெருசாக இருக்குது. இதில் வந்து ஹூக் வந்து ரொம்பவுமே சின்னதாக இருக்குது. த்ரெட்டு வந்து மாட்டினாலும் அப்படியே நழுவிட்டு போயிடுது. ஸோ இதில் இருந்த க்ரிப் அளவுக்கு இதில் வந்து எனக்கு த்ரெட்டு வந்து க்ரிப்பு கிடைக்கல. ஸோ கமெண்ட்லேயும் அதை தான் கேட்டிருந்தாங்க, இந்த ஹூக்கில் வந்து த்ரெட்டு மாட்டலை அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கடையிலேயே இந்த மாதிரி சுகர் பீடு கிடைக்கும், ரொம்ப பொடி சைஸ், இல்லைன்னா கர்தானாலேயே ரொம்ப குட்டி சைஸாக இருக்கும். அதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி லோட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது உங்களுக்கு ஓகே நல்லா ஃபுல்லாக போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் கடையிலேயே அவங்கக்கிட்ட ஒரு ஸ்விங் த்ரெட் ஒன்று கேட்டு வாங்கிட்டு அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பிடிச்சி இந்த ஹூக்கில் வச்சு இப்படி பாருங்கள். இப்படி பண்ணும்போதும் கொஞ்சம் லூஸ் விடும்போதும் நம்ம டைட் பண்ணி இழுக்கும்போது இப்படி நழுவிட்டு போகக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் நழுவிட்டு போயிடுது. இதுவே நான் ஏற்கனவே யூஸ் பண்ண இந்த பெரிய நீடில் நல்லா என்ன ஆட்டினாலும் இந்த மாதிரி க்ரிப்பாக பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒர்க் பண்ணும்போது நல்லா ஃப்ரீயாக பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த 2 நீடிலுமே எனக்கு யூஸ் ஆகிறதில்ல.
இதில் வந்து எனக்கு த்ரெட்டு மாட்டலை. ஸோ இதில் வந்து எனக்கு ப்ரிசு பிராண்டு வந்து பீட் வந்து ஏறலை. ஸோ இந்த ரெண்டுமே இப்போ நான் யூஸ் பண்ண முடியாது. நான் இப்போ அதுக்கப்புறம் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி நீடில்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா தின்னாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம த்ரெட்டும் வந்து அதில் ஈஸியாக மாட்டும். இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா இங்கே வரைக்கும் பீட் வந்து இறங்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம த்ரெட்டை வாங்கி அங்கேயே செக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணுங்கள், ஆட்டி பாருங்கள், நம்ம ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பார்க்கும்போது அது அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹூக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். கரெக்டாக தெரியலை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுவே நம்ம இந்த நீடில் வாங்கினோம் பார்த்திங்களா, இதில் வந்து ஹூக்கே இல்லை, இத்திலூண்டு தான் இருக்குது. இதுவே இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ரொம்பவுமே இந்த இடம் ரொம்ப தின்னாக இருக்குது. இது இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு பெருசாக இருக்குது, திக்காக இருக்குது. இதில் வந்து நமக்கு த்ரெட்டு மாட்டும். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறனால இந்த ஹூக் பாட்டு அவ்வளோவா தெரியல. அதனால் இதில் வந்து த்ரெட்டு மாட்டலை. ஆனால் பீடு வந்து நல்லா ஃபுல்லாக போகுது. ஆனால் த்ரெட்டு மாட்ட மாட்டேங்குது. நமக்கு த்ரெட்டு மாட்டினா தான் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி பீடும் உள்ளே போகணும், அதே சமயம் த்ரெட்டும் கரெக்டாக மாட்டுதா அப்படிங்கிற மாதிரி. நான் இப்போ ஒரு 4 நீடில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றத்தையும் அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வாங்கி வச்சிங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பீட் அண்ட் ஜர்தோசி வந்து நான் எப்போவுமே இந்த அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீடு கிடைக்கும், நம்ம சீக்கிரமாகவும் போட்டு முடிக்கலாம். ஸோ அதுக்காக நான் இந்த நீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.